ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதுசாக நம்ம ஒரு விருந்தாளைய அறிமுகப்படுத்துகிறேன். இவங்க ஒரு வாரமாக வந்துட்டு இருக்காங்க நம்ம வீட்டு பக்கத்தில். குட்டி போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் பாவம் நல்லா மெலிஞ்சு இருக்குது. இப்போ 5 6 நாளாக நான் சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். அதான் சரி, இன்னைக்கு அவங்கள வீடியோ எடுத்து நம்ம மக்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்திடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். வா வா வா, பார்த்தீங்களா? கூப்பிட்ட உடனே வளருது. வா, யாரோ வளர்த்துருக்காங்க. வளர்த்துட்டு அதை சொன்ன உடனே புரியுது பாருங்க. இப்போ இன்னைக்கு நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிட வருவாங்க. சரி, ரைட்டு. எதுக்கு இவங்க துள்ளி குதிக்கிறாங்க தெரியுமில்ல? சாப்பாடு பசியில் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அம்மா ஒரு வாரம் ஆச்சு நம்மகிட்ட. இவர் இன்னொருத்தர், அவர் ஓடிட்டு இருக்காரு. பக்கத்தில் இருக்கவளு தான். அவரை யாரை வளர்த்துட்டு விட்டுருக்காங்க பாருங்க. ஆட்களை பார்த்தாலே நல்லா பயப்படுது பார்த்துங்க. இது நம்ம வீட்டில் இருந்து ஆட்டையை போட்டுட்டு வர்றது தான். வீட்டில் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட சாப்பாடு தான் கொடுக்குறேன். வரேன், பார்த்தீங்களா? அதுக்கு வாழ்க்கையில் அதுக்கு பசி, சாப்பாடு மட்டும்தான் தேவை. பசிக்குது, பசி தான். இவன் ஓடி வந்துட்டான். இவன் வளர்த்துட்டு யாரோ விட்டு இருக்காங்க. நல்லா பயப்படுவான். ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நம்மளை பார்த்து பயப்பட மாட்டான். பார்த்தீங்களா? சாப்பிட்டுட்டு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. எவ்வளோ வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கட்டும் பாருங்க. அவ்வளோ பசி. ஒரு 6 நாளாக வந்துட்டு இருக்கு. இப்போ பால் குடிச்சிட்டு இருக்காங்க. ரைட், ஓகே. இப்போ முக்கியமான சப்ஜெக்ட் என்னன்னா, இந்த மாதிரி டாக்லாம் எல்லாருமே வளர்த்துட்டு விட்டுறாங்க. ஏன்னா இதுல வளர்த்தது எப்படின்னு தெரியுதுன்னா, இது நம்ம ஆட்கள்கிட்ட நல்லா பழகுது. இதை வச்சு நான் இது வளர்த்துருக்காங்க, அப்புறம் வெளியே கொண்டு விட்டுருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இதை பார்த்தீங்களா? இவன் ஒரு மாதம் ஆச்சு இப்போ நல்லா தேறிட்டான். முன்னாடி ரொம்ப நல்லா மெலிஞ்சு எடுத்திருந்தான். இப்போ தேறிட்டான். இது பாருங்க எப்படி ரொம்ப மெலிஞ்சு எடுத்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்காப்புல. இது ஃபீமேலுங்கிறனாலையும் கூடுதல் விட்டுறாங்க. யாரை வளர்த்துட்டு ரோட்டில் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம இங்கே அடைக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். அதனால் பொதுமக்களை எல்லாரும் நினச்சா தான் நம்ம முடியும். இது அவங்களுக்கு மேக்சிமம் எல்லாவுக்கு தெருநாய்களுக்கு அவங்க அடைக்கெல்லாம் கொடுத்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதே மாதிரி அரசாங்கமும் நினச்சா ஓரளவுக்கு பண்ணலாம். அரசாங்கம் மட்டும் நினச்சாலும் முடியாது. நம்ம பொதுமக்கள் எல்லாருமே நினச்சோம்னா ஓரளவுக்கு பண்ண முடியும். ரெண்டாவது இதுக்கெல்லாம் இப்போ இந்த இதுக்கு டாக்கு கயிறு இல்லை. சிலவங்க கயிறோட விட்டுருவாங்க. கயிறு ஒரு சின்ன குட்டியில் போட்டிருப்பாங்க. அது வெளியே எங்கேயாவது சாப்பிட்டுட்டு அதனால கொஞ்சம் வளர்ந்து வரும்போது கயிறு இருக்கிறோம். கயிறு இருந்து அதே அதுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமை வந்துடுது. அதனால கயிறை இப்போ தயவு செஞ்சு என்னன்னா, அந்த கயிறெல்லாம் போடாதீங்க. முக்கியமாக என்னன்னா, நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தயவு செஞ்சு வளர்த்தீங்கன்னா வெளியே விடாதீங்க. இதை மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணிகிட்டே இருக்காங்க. இது சாப்பாடுக்கு எங்கே போவோம்? நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம். வீட்டில் வளர்த்துட்டோம். வீட்டுக்கு எப்படி நம்ம வெளியே விடுவோமா? இது அதே மாதிரி விட்டு என்ன செய்யும்? அது வீட்டில் வளர்க்குறதே வெளியே வாழ்றதுக்கு அதுக்கு தெரியாது. அந்த இடம்க்கு இருக்குது. அப்படிங்கும்போது வெளியே விட்டு அவங்க அதை சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் இப்படி அலையும். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் பாவம் போல் நிற்கும் போது நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பாடு கொடுக்குறோம்னா நம்ம ஒரு ஆள் நினச்சி இதை மாதிரிலாம் பண்ண முடியாது. எல்லா மக்களும் இதை மாதிரி நினச்சா தான் முடியும். இதை மாதிரி நினச்சா ஓரளவுக்கு அவங்களுக்கு வீட்டு பக்கத்தில் ஏதாவது கொஞ்சம் தள்ளி எடுத்து சாப்பாடு ஏதாவது கொடுக்கலாம். வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அதை ஒரு கஷ்டமாக தெரியுதுன்னா அவங்களுக்கு நம்ம மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அவங்க நம்ம இது டிஸ்டர்பன்ஸாக தெரியுது. டாகை பார்க்குறதே டிஸ்டர்பன்ஸாக தெரியுது.
அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து இந்த டாகில் வந்து வெளியே வந்து விடுறவங்கள பார்த்தா கடுமையான கோபம் வருது பார்த்துங்க. ஏன்னா இது என்ன பாவம் செஞ்சது? இவங்களை வளர்க்க யாருமே சொல்லலை. வளர்த்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்கள வளர்க்கணும். அதனால தயவு செஞ்சு அவங்கள விடாதீங்க. அதை பக்கத்தில் இருக்க மத்தியில் அந்த பக்கத்தில் ஃப்ரூட்ஸ் கடையில் உள்ள பையன்கிட்ட வரும். அவனும் பரவாயில்லாமல் ஏதாவது பிஸ்கட் ஏதாவது கொடுப்பான். அதே மாதிரி தயவு செஞ்சு மக்கள் வந்து ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் ஒரு பிஸ்கட்டோ இல்லாட்டி ஒரு பாலோ ஏதாவது கொடுக்கணுன்னா கூட நீங்கள் வந்து எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுப்போம். இதேன்னா எங்கள் கடை பக்கத்துலேயே உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருந்தேன். கடை பக்கத்துலேயே வந்து ஒரு 6 பேர் இருக்காங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து லைஃப்பில் ஆசை வந்து நம்ம ஓரளவுக்கு வசதியாக இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த ஏரியாவில் உள்ளவங்களை எல்லாருமே தத்தெடுத்து நல்லபடியாக வளர்க்கணும்னு தான் ஆசை. அதனால் தயவு செஞ்சு மக்கள் வந்து இதை பார்த்து ஓரளவுக்காவது திருந்தணும். அவங்களுக்கு ஓரளவுக்காவது நீங்கள் வந்து டாக்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி ஏதாவது கொடுக்கறதுக்கு தெருநாய்களுக்கு செய்ய வேண்டும்னு இந்த வீடியோ மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன்.